இன்றைக்கி வந்து ஸ்லாப் கிக் பண்ண போகிறேன். ஸ்லாப் கிக் வந்து நம்ம ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்லாப் கிக் அப்படின்றது இந்த லெக்கோட ஸ்டைல் தான் ஸ்லாப் கிக். சரியா? இந்த லோ கிக்கில் நான் காட்டியிருக்கேன். இந்த கிக்கு வந்து நமக்கு வந்து எல்லா லெவல்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கிக்கு வந்து நான் இப்போ பண்ணுற கிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தைஸு ப்ளஸ் வந்து நம்மளோட கிப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்லாப் கிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கிக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். இந்த கிக்கு ஒரு 10 கிக்கு மேலேயே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகுங்க, ரொம்ப பெயின் ஆகும். பட் அந்த பெயினை தாண்டி பண்ணுறது தான் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பாருங்கள், ஸ்லாப் சைட் பண்ணும்போது லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதாவது ஒன்றில் உட்காந்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்பின்னிங் சேஞ்ச் இதுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி வந்துட்டு அப் பண்ணி அப்படி ஒரு ஸ்லாப் அடிச்சுட்டு ரெடி. 2 1 flip 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரெகுலராக அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் பண்ணணும். இதே ஸ்டைலில் ரெகுலராக பண்ணால் இந்த நீஸ் அண்ட் தைஸு ப்ளஸ் அந்த கிப்போட பேலன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தேங்க்யூ.